சிங்கப்பூர் தெலுக்காய ஸ்ட்ரீட் வரலாறு. சிங்கப்பூரினுடைய தெற்கு பகுதியில் அமைந்திருப்பது இந்த தெலுக்காய ஸ்ட்ரீட். இங்கே இருப்பது இந்த தெலுக்காய ஸ்ட்ரீட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு புராதன கட்டிடம் இந்த நாகூர் தர்கா. சிங்கப்பூர் 1819 கிழக்கிந்திய கம்பெனியின் வணிகத் தளமாக்கப்பட்ட காலத்திலிருந்து சிங்கப்பூரின் கட்டமைப்பு தோற்றம் அதிக மாற்றங்களை பெற்றது. எனினும் அணுக்கமாக பார்க்கும்போது பழைய தெலுக்காயருக்கும் காலனித்துவ குடியேற்ற தொடக்க காலத்துக்கும் இடையிலான மாற்றங்களை உணரலாம். வரலாற்று சிறப்புடைய இந்த வட்டாரத்தில் பல்வேறு சமூகத்தினர் சிங்கப்பூரின் சில பூர்வீக சமய சமூக அமைப்புகளை ஏற்படுத்தினார்கள். அதன் விளைவாக பரந்த நோக்குடைய வணிகத்தளம் உருவானது. இந்திய முஸ்லிம்கள் தெலுக்காயரின் வளர்ச்சிக்கு அதன் தொடக்க காலத்திலிருந்தே முக்கிய பங்காற்றியுள்ளனர். தெலுக்காயர் என்ற சொல்லுக்கு மலாய் மொழியில் வளைகுடா என்பது பொருள். தலைப்பில்லாத இப்பகுதியின் 1825ஆம் ஆண்டு சிங்கப்பூர் வரைபடம் ஒன்றில் பிறை வடிவத்தில் தெலுக்காயர் என்ற பெயருக்கு ஏற்ப காட்சியளிக்கின்றது. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வாக்கில் சிங்கப்பூர் நகரம் மக்கள் நெரிசல் மிக்க சிங்கப்பூர் ஆற்று பகுதியிலிருந்து தெற்கு நோக்கி விரிவடைந்ததால் தெலுக்காயர் அதிக மேம்பாடு கண்டது. அதன் விளைவாக இப்போதுள்ள சாலையின் இரு புறத்திலும் பக்கத்தில் உள்ள அமோய் ஸ்ட்ரீட்டிலும் எடுப்பான கடை வரிசைகளோ அல்லது நகர்ப்புற இல்லங்களோ அப்போது கட்டப்பட்டன. 1850களில் தெலுக்காயரின் தென்முனையில் கடல் வழியாக சிங்கப்பூர் நகருக்கு பாதுகாப்பாக வந்து சேருவதற்கு வசதியாக மவுண்ட் பால்மரில் கரையோர பீரங்கி தளம் அமைக்கப்பட்டது. இப்பகுதியில் சிங்கப்பூரின் தொடக்க கால மீன்பிடிக்கும் கீலோங்ஸ் இட வசதிகளும் உருவாக்கப்பட்டன. 1822 வாக்கில் பிரபல இந்திய முஸ்லிம் மலாய் மொழி ஆசிரியர் அப்துல்லா பின் அப்துல் காதிர் மலாக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கீலோங் சிறப்பு சாதனங்கள் பற்றி எழுதியுள்ளார். கோட்டை கொத்தளங்கள் தெலுக்காயரில் தென்படாவிட்டாலும் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்க கால காலனித்துவ சிங்கப்பூரில் கட்டப்பட்ட பல கட்டிடங்கள் அதிக மாற்றமின்றி இங்கு காட்சியளிக்கின்றன. நாகூர் தர்கா, கென்டக் வே புராதன ஆலயம், தியன் ஹாக்கெங் ஆலயம், அல் அபரார் பள்ளிவாசல் ஆகியவை அவற்றுள் அடங்கும். சமயச்சார்புடைய அவற்றுடன் வெவ்வேறு காலகட்டத்தைச் சேர்ந்த பல கடை வீடுகளும் உள்ளன. இப்போது நாம் இந்த நாகூர் தர்கா மரபுடைமை மையத்திலே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய முஸ்லிம் சங்கங்களுடைய பெயர்களை இப்போது நாம் பார்க்கலாம். அப்துல் கஃபூர் பள்ளிவாசல், அல் அபரார் பள்ளிவாசல், மலபார் பள்ளிவாசல், பென்குலன் பள்ளிவாசல், ஜாமியா சூலியா பள்ளிவாசல், இன்னும் அப்துல் கஃபூர் பள்ளிவாசல். இதற்கு அடுத்து இங்கே இந்திய முஸ்லிம்களுக்காக சேவையாற்ற துவக்கப்பட்ட இந்திய முஸ்லிம் அசோசியேஷன்ஸ் அவைகளுடைய பெயர்களை பார்க்கலாம். இந்திய முஸ்லிம் பேரவை, காயல்பட்டினம் நலனபிவிருத்தி சங்கம், முத்துப்பேட்டை அசோசியேஷன், சிங்கப்பூர் தென்காசி முஸ்லிம் நலனபிவிருத்தி சங்கம், தென்னிந்திய ஜமாத்துல் உலமா, திருவிதாங்கூடு முஸ்லிம் யூனியன், ஐக்கிய இந்திய முஸ்லிம் சங்கம், மலபார் முஸ்லிம் ஜமாத், சிங்கப்பூர் கடைநல்லூர் முஸ்லிம் லீக், தக்னி உருது அசோசியேஷன்,
கூத்தாநல்லூர் அசோசியேஷன், ஜாமியத்துல் முஸ்லிமீன் முட்லூர் தோற்றம், தக்கலை முஸ்லிம் அசோசியேஷன், தமிழ் முஸ்லிம் ஜமாத், கீழக்கரை நலன அபிவிருத்தி சங்கம், சிங்கப்பூர் ரிஃபாயி தர்கா தரீகா சங்கம், இதல்லாமல் மஸ்ஜித் அங்கூலியா, மஸ்ஜித் மௌலானா முகமது அலி பள்ளிவாசல்களுடைய தோற்றங்கள். இந்திய முஸ்லிம் சங்கங்களுடைய வரலாறுகளை இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது.